நீதிமன்றங்கள்ல உண்மையாகவே காலதாமதம் ஆகுதா? காவல் நிலையம் ஒரு பயாஸ்டா செயல்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா நீதிமன்றத்தில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. வரம்பு மீறாங்களா? உண்மையிலேயே சில இடங்கள்ல மீறப்படுறாங்க தான். அவர் கல்லே இறக்கட்டுமே, அவரை துப்பாக்கி எடுத்து சுட வேண்டிய அவசியம் அந்த காவலருக்கு எங்க வந்துச்சு? காவலர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்குது. ஸ்டேஷன்ஸ்ல எடுத்து சுட்டு இருக்கலாம். காவலர்களுக்கு துப்பாக்கி அவசியமா சொல்லலாம். கண்டிப்பா அவசியம் தானே. அங்க ஒரு முதன்மையான இடத்தில் அம்பேத்கர் மாதிரியான தலைவர்கள் இருக்கும்போது அங்க அவர் எந்த மாதிரி கொண்டாடப்படுகிறார்? அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கீடு தரலன்றதால தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. டீ கடையில் ஒரு ஆஃபீஸை நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறதுக்கு இது நல்லா இருக்கும். இங்கிலீஷில் வாடாடுறீங்களா இல்லை தமிழில் தான் வாடாடுறீங்களா? மக்கள் அதிகப்படியாக நீதிமன்றங்களை நாடாமல் போலீஸ் ஸ்டேஷனை போய் சீக்கிரமாகவே அவங்களுக்கு ஒரு ரெமடியை தேடுறதுக்கான காரணமாக நான் நினைக்கிறது என்னன்னா, நீதிமன்றங்களில் நீதி பெறுவதற்கான கால அவகாசம் ரொம்ப அதிகமாகும். போலீஸ் ஸ்டேஷன்னா டக்குன்னு நமக்கு ஒன்று நல்லதோ கெட்டதோ ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றங்கள்ல உண்மையாகவே காலதாமதம் ஆகுதா அல்லது அந்த ப்ராசஸே அப்படித்தான் இருக்கா? இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடு. அவங்களுக்கு ஏத்தாப்புல கவுண்ட் இல்லைங்கிறீங்களா? நீதிமன்றங்கள் இல்லைங்கிறீங்களா? நீதிமன்றங்கள் இருக்கு. இன்னும் நீதிபதிகள் கவுண்ட் அதிகப்படுத்தணும். இன்னும் வழக்குகள் நிலைமையில் இருக்கு. 70% வழக்குகள் ட்ரையல்ல இருக்கு. இன்னைக்கு அந்த வழக்குகளை முடிக்கிறதுக்கு தான் லோக் அதாலத்து போடுறாங்க. லோக் அதாலத்து போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேரையும் சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்குறாங்க, சமரசம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பண்ணி வழக்குகள் முடிச்சோம். இன்னைக்கும் பல வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. ஆனா அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி காவல் நிலையங்கள்ல பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, காவல் நிலையம் ஒரு பயாஸ்டா செயல்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா நீதிமன்றத்தில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. காவல் நிலையத்திற்கு ஒரு வரம்பு இருக்கு. அந்த வரம்புக்கு உட்பட்டு செயல்படணும். சட்டத்தின்படி அவங்க வரம்புக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படணும். அவங்க வரம்பு மீறாங்களா? உண்மையிலேயே சில இடங்கள்ல மீறப்படுறாங்க தான். இப்போ சாத்தான்குளம் வழக்குல அவங்க வரம்பு மீறி செயல்பட்டதுனால தான் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு வழக்குல அஜித்ன்ற ஒரு இளைஞரை லாக்அப் டெத்து. ஆமா, அது லாக்அப் டெத்தே கிடையாது, கிட்னாப். அது கிட்னாப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, கடத்தி கொலை பண்ணிருக்காங்க. ஏன்னா காவல் நிலையத்துல காவல் நிலையத்துக்குள்ள இருந்து இறந்தாதான் லாக்அப் டெத்து. இவரை வெளியில ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்கதான் வச்சு அடிச்சு அசால்ட் பண்ணிருக்காங்க. காவல் அது லாக்அப் டெத் கூட கிடையாது. இந்த மாதிரி சில காவலர்கள் வரம்பு மீறி தான் செய்யறாங்க. அதுக்கு தான் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா சாத்தான்குளத்துல எல்லாருக்கும் தூக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த தூக்கு தண்டனை தீர்ப்பு வந்த 2வது நாள் இன்னொரு தகவல் வருது. இசக்கி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்ஐ ஒரு பனை ஏறிய காலில் 2 கால்லையும் சுட்டிருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட சாதி பேரை சொல்லி இவர் திட்டி சுட்டார். இவர் அங்கே பதனி குடிக்க வந்தார், அவர் பதனி இல்லை கல் குடிக்க வந்தார், நான் கல் இல்லைன்னு சொன்னதால ஏதோ வாய் தகராறு சுட்டுட்டாரு அப்படின்னு. ஒரு சாதாரண ஒரு பனை மரத்துலேருந்து அவர் கல்லே இறக்கட்டுமே, அவரை துப்பாக்கி எடுத்து சுட வேண்டிய அவசியம் அந்த காவலருக்கு எங்கே வந்துச்சு? இதில் இந்த கேள்வியை ஏன் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, இந்த சம்பவத்தை ஒட்டி சமூக வலைத்தளங்கள் முழுக்க என்ன பேசப்படுது அப்படின்னா, ஒரு பக்கம் அவருக்கு நீதி வேணும், அவருக்கு தண்டனை வேணுங்களாம் தாண்டி காவலர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்குது. அவங்களுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த நிலையான மனநிலை அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படிங்கிற நிறைய கோரிக்கைகள் எழுது. இதுதான் உண்மையிலேயே இந்த காவலர்கள் தங்களின் வரம்பை மீறி செயல்படுறதுக்கான காரணமாக இருக்குமா? முதல்ல நீங்கள் 2 கேள்வி இதில் கேட்டீங்க. ஒன்று, அவர் அதாவது உண்மையாகவே கல் இறக்கிறதா கூட இவர் இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தணுமா அப்படின்றத கேட்டீங்க. முதல்ல அதை சொல்லிடுறேன். என்னன்னா, டிஎன்பிஏ ஆக்ட்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு ப்ரொபேஷன் ஆக்ட். கல் மற்றும் கள்ளச்சாராயங்கள் மற்றும் மது கடத்துதல் இதெல்லாம் டிஎன்பிஏ ஆக்டில் வரும். அந்த ஆக்டின் அடிப்படையில் அவர் கைது பண்ணியிருந்தோம் அவங்கள. உண்மையாலுமே அவர் கல் இறக்கியிருந்தா, ஆனால் அவர் பதனி தான் இறக்கணுன்றதை அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஒன்று, துப்பாக்கி எடுத்ததுக்கு இவர் ஒரு ரீசன் சொல்கிறாரு, அவங்க என்னை அடித்தாங்க அதனால துப்பாக்கி எடுத்தேன்னு. போலீஸ் தற்காப்புக்காக சொல்லலான்றது இருக்குது, அது உண்மை. போலீஸ் தற்காப்பு தாண்டி எனக்கு அந்த குறிப்பிட்ட நபரை தனிப்பட்ட முறையில் தெரியும். எனக்கு அவர் ஒரு ஏஷியன் லெவலில் கிக் பாக்ஸிங்கில் சாம்பியன் பட்டம் வென்ற ஒரு நபர், நேஷ்னல் லெவலில் சாம்பியன் பட்டம் வென்ற நபர், ஒரு மிக சிறந்த தடகள வீரர். அவரை ஒரு பனையேறும் ஒரு தொழிலாளி அவர் அடித்தார், அதை திருப்பி தற்காப்புக்காக துப்பாக்கி எடுத்து சுட்டான் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப நகைப்புக்குரியதாக இருக்குது. சிரிப்பு தான் வருது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்னேன். அங்கே யதார்த்தமாக என்ன நடந்ததுன்றது நாளைக்கு விசாரணையில் தான் தெரியும். அது இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸில் எடுத்து சுட்டு இருக்கலாம், இல்லை அவருடைய ஈகோ டச் பண்ணிட்டாங்க, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீ என்ன எப்படி பேசலாம் அப்படின்னு ஈகோ டச் பண்ணதால கூட அவர் சுட்டுருக்கலாம்.
என்னன்றது தெரியல, நாளைக்கு விசாரணையில் தான் அது தெரியும். ஆனால் எது எப்படியா இருந்தாலும் அவருடைய வேலை என்னன்னா, ஒரு காவல் ஆய்வாளரோட வேலையோ ஒரு துணை உதவியாளரோட வேலை என்னன்னா, சம்பவ இடத்துக்கு போகிற இருக்கு, நீ ரெக்கார்ட் பண்ணு, இன்னைக்கு எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான், நீங்கள் வந்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் கல்லா இல்லையான்னு பாரு, டெஸ்டோமனியில் அனுப்பிவிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு போ, அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணு. அவர் வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் வந்து பெயில் எடுத்துட்டு அந்த கேஸ் நடத்திக்க போறாரு. அவ்வளோதான் அந்த காவலருக்கான அவ்வளோதான் அவரோட வரம்பு. அதுதான் செயல்பட வேண்டியது. நீங்கள் வரம்பு மீறி செயல்படுறீங்கன்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி டிஸ்மிஸ் ஆகுது இல்லை சஸ்பெண்ட் ஆகிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் காவல் ஆய்வாளர்களோ காவல் பணியில் இருக்கவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அவங்களுடைய மன உளைச்சலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இது உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கிரேடை பற்றி நடந்துக்கிறத சொல்கிறீங்க. ஒரு காவலர், அதாவது கடைநிலை காவலராக இருப்பார்ல, அவர் படக்கூடிய கஷ்டங்கள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ரோட்டில் நிற்கிறாங்க, பந்தோபஸ்துக்கு அடிக்கிற வெயிலில் நம்மளால் நிற்க முடியாது, அவங்க நிற்கிறாங்க. அதனால நிறைய மன உளைச்சலில் போன ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு காவலர் தூக்கு மாடி செத்துட்டார். இல்லை, ஆக்சுவலி அந்த பந்தோபஸ்துக்கு எதுக்கு நிற்க வைக்கிறாங்க? பொதுமக்கள் யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, விஐபியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நிற்க வைக்கிறாங்களா? இல்லை, அது பந்தோபஸ்து டியூட்டின்றது நமக்கு இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லா கண்ட்ரிலையும் அது அவசியமா? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சிஎம்ஓ இல்லை ஒரு பிஎம்ஓ வராருன்னா கண்டிப்பாக அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும். அது காவல்துறை வேலை தானே. இப்போ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது ஒரு காவல்துறை வேலை தான். ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு போராட்டம், அது அனுமதி வாங்கி தான் நடக்குது. இந்தியாவிலேயே அதிக போராட்டம் நடக்குது தமிழ்நாடு தான். இப்போ ஒரு அனுமதி வாங்கி ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்துக்கு பாதுகாப்பு காவல்துறை தான் கொடுக்கணும். இப்போ காவல்துறை போராட்ட பாதுகாப்பு கொடுக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் 2 எஸ்ஐ போடுவாங்க, ஒரு 40 பிசி போடுறாங்க. அப்போ பாராளந்து 40 பிசி இறக்கி தான் ஆகணும். அவங்க இந்த 40 பிசியோட வேலை என்னன்னா, இப்போ பந்தோபஸ்தில் நிற்கிறது தான் வேலையே. சும்மா நிற்கணும், பந்தோபஸ்து நிற்கணும், கலவரம் ஏற்பட்டால் தடுக்கணும், மக்களை பாதுகாக்கிறதோ இல்லை அந்த பாதுகாப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தான் அவங்க வேலை. அதுக்கு தான் பர்மிஷன் வாங்குறாங்க. அது மேண்டட்டரி டியூட்டி தான், அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. நம்ம பேசிக்காக வந்து நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லேருந்து வந்தோம். ஸோ பிரிட்டிஷ் வந்து எப்படின்னா லார்ஜ் பாப்புலேஷனை ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஆஃப் ஃபோர்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்போ வந்து காவல் நிலையம் காவலர்கள்னாவே பயம் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு பரேட் சிஸ்டத்தை கொண்டு வந்து அப்படி ஒரு மெத்தட்ஸில் தான் நம்ம இருக்கோம். நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிடையாது. போலீஸ் ஆஃபீஸர் நான் என்ன வந்து செஞ்சேன், நீங்கள் ஏன் எனக்கு இது வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கேயும் அந்த சட்டம்லாம் இருக்கு. பட் ஆனால் அங்கே இருக்க அந்த ஹியூமனிட்டி, அந்த ஹியூமன் ரைட்ஸ் இங்கே ரொம்ப கம்மி தான். அது வரதுக்கு இன்னொரு 50 வருஷம் ஆகிடும். ஓகே, காவலர்கள் சிஸ்டம் உள்ள வந்துட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி, அதையும் சொல்லிடுறேன், கேட்டுறேன். காவலர்களுக்கு துப்பாக்கி, அதாவது கூடவே வச்சுக்க ஒரு கை துப்பாக்கி வச்சுருக்காங்க இல்லையா, அது அவசியமா? ஆக்சுவலாக கண்டிப்பாக அவசியம் தானே. ஏன்னா பாதுகாப்புக்காக தான் நிற்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பு நடக்குது, யாரோ ஒருத்தன் உடையறான், ஒரு அக்யூஸ்டு. இல்லை, பாதுகாப்புக்காக ஒரு விஐபி பந்தோபஸ்தில் இல்லை விஐபி எஸ்கார்டு போகும்போது வச்சுருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக சொல்கிறீங்க. ஓகே, சும்மாவே வச்சுருக்காங்களே, டியூட்டிக்கு போகும்போது வச்சுக்கிறாங்க. இப்போ இசக்கி ராஜா விஷயத்திலே சொல்லுங்களேன். இசக்கி ராஜா ஒரு பதனி இருக்கிற இடத்துக்கு ஒரு பனங்காட்டுக்கு துப்பாக்கியோடு போக வேண்டிய அவசியம் என்ன? அங்கே அவருக்கு என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்க போகுதுங்கிறதா எங்கள் கேள்வி. இப்போ இந்த மாதிரியான சூழலில் ஒரு சாதாரணமாக டியூட்டிக்கு போகும்போது வரும்போதெல்லாம் கன்னை லோட் பண்ணி கொண்டு போக வேண்டிய அவசியம் இங்கே இருக்கா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு இங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் என்ன இருந்துற போதும் தான் என்னோட கேள்வி. கண்டிப்பாக காவலர்களுக்கு வந்து கண்டிப்பாக த்ரெட்டன்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா அக்யூஸ்டுங்க வந்து காவலர்களை தாக்கலாம், எது ஒன்று நடக்கலாம். ஒரு பந்தோபஸ்துக்கு போகும்போது நீங்கள் ஒருத்தன் வந்து கத்தி எடுத்து உங்களை வெட்ட வரான் திடீர்னு, அப்போ நீங்கள் ஷூட் அவுட் பண்ணி தான் ஆகணும். நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க நியூஸில், சில இடங்களில் வந்து அக்யூஸ்டுங்க அதாவது 2 ரவுடிகளுக்குள்ளே தாக்குதல் நடத்திக்கும் போது திடீர்னு காவலர்கள் அங்கே இருப்பாங்க. ஒரு ரவுடியை கன்று வச்சு சுட்டு கூட பிடிப்பாங்க, காலில் சுட்டு. இல்லை அந்த சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே கன்னாக தான் இருக்கும். உங்கள் கையில் கன்று இருந்தால் அவன் பயப்படுவான். கன்று இல்லைனா அவங்களை எடுத்து வெட்டினா கூட வெட்டு வாங்கி தான் ஆகணும். அதனால் அதெல்லாம் மேண்டட்டரி தான். அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருந்தால் அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற செக்யூரிட்டி பர்பஸ்க்கு அது வச்சிருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுன்றது தான் விஷயம். சட்டக்கல்லூரிகளில் வந்து முதன்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தா அம்பேத்கர் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த மக்களுக்கான தலைவராக இங்கே ஒரு பார்வை இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு பொதுவான சட்ட கல்லூரி அப்படின்னு வரும்போது அங்கே எல்லா தரப்பு மக்களும் வந்து படிக்கிறாங்க. இப்போ ஒரு நீதிபதி ஆகணும்னா ஒரு மேல்தட்டு சமூகத்துலேருந்து ஒரு பையன் நீதிபதி ஆகணும் ஆசைப்பட்றான்னா அவன் கண்டிப்பாக அவன் அட்வொகேட் ஆகித்தானே ஆகணும். அப்போது அந்த மாதிரி எல்லாரும் வந்து படிக்கிற ஒரு இடத்துல அங்கே ஒரு முதன்மையான இடத்துல அம்பேத்கர் மாதிரியான தலைவர்கள் இருக்கும்போது அங்கே அவர் எந்த மாதிரி கொண்டாடப்படுகிறார் அல்லது எந்த மாதிரி ஏற்கப்படுகிறார், அங்கே என்ன மாதிரியான அந்த அணுகுமுறைகள்லாம் இருக்குது? நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருப்பீங்களே, அதனால உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஒரு வழக்கறிஞராக இருக்கவங்க அம்பேத்கரை கண்டிப்பாக கொண்டாட தான் செய்வாங்க, போட்டுறதான் செய்யணும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரைட்ஸை வந்து கொடுத்தது அவர் தான். அந்த சட்டத்தை வந்து எழுதின குழுவும் அவர் தலைமையிலான குழு தான் சட்டத்தை எழுதி முடிச்சது. அவர் தான் முக்கியமான காரணம். ஆனால் வழக்கறிஞர்களுக்குள்ள
ஜாதி பார்க்க மாட்டாங்க, பார்த்தாலும் அம்பேத்கரை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சு யாரும் பார்க்கறது கிடையாது. சூப்பர் சூப்பர். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சமூகத்தில் சில பேர் மத்தியில் அப்படி ஒரு தாட்ஸ் இருக்கலாம், அம்பேத்கரை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்காக பார்க்கக்கூடிய இருக்கலாம். ஆனால் அம்பேத்கர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தரலன்றதால தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார். இது நிறைய பேருக்கு தெரியாது. பிற்படுத்தப்பட்ட மக்களும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மாதிரியே ஒடுக்கப்பட்ட மக்கள் மாதிரி தான் பொருளாதார சூழ்நிலையில் பெரும்பான்மையாக ஒரு 70% பிற்படுத்தப்பட்ட மக்களில் 20% பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் வசதியாக இருக்காங்க. மீதி 40% பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றத தான் அவர் வந்து தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. ஆனா இது சட்டக்கல்லூரியில எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரை ஏத்துக்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்போ எல்லா வழக்கறிஞர்களுமே ஏற்றுப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு சட்டம்னு படிக்க வந்திருக்கீங்கன்னா அது வந்து ஒரு பிராட் மைண்டடாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். எல்லாருக்குமான ஒரு அதெல்லாம் நீங்கள் ஒரு தரப்பினருக்கான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை மற்ற தரப்பினர் புறக்கணிப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமான தரப்பினராக தான் இருப்பாங்க. வழக்கறிஞர்களுக்குள்ள இந்த மாதிரி பாகுபாடுகள் பொதுவாக கிடையாது. இப்போ இந்த வழக்கறிஞர் தொழிலை பற்றி பேசிட்டு இருக்கும்போது வழக்கறிஞர் தொழிலில் இந்த தமிழ் சமூக மக்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளை தாண்டி புதுசாக இந்த வழக்கறிஞர் துறைக்குள்ளே ஒருத்தர் வராரு அப்படின்னா இதில் என்ன மாதிரியான படிநிலைகள்லாம் இருக்குது, அதை எப்படி கடந்து போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு படித்து முடிச்சிங்க, ஒரு நிறுவனத்தில் போய் பணி அமைகிறீங்க, ஒரு பிஎஸ்சி படிக்கிறீங்க, ஒரு டிசிஎஸ் ஒரு ஏதாவது ஒரு செலக்ட் ஆகிறீங்க, இல்லை ஒரு சின்ன கம்பெனியில் செலக்ட் ஆகிறீங்க, ஒரு மினிமம் வேஜஸ் உங்களுக்கு வந்து என்ஷூர் பண்ணப்படுறது, ஒரு 15,000-20,000 சம்பளம் கிடைக்குது. வழக்கறிஞர் தொழில் அப்படி கிடைக்காது. நீங்கள் முதல்ல அட்வொகேட்டாக பதிவு பண்ணுவீங்க. வழக்கறிஞராக பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரும்போது நீங்கள் ஏதோ ஒரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட ஒரு ஜூனியராக ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 5,000 10,000 தான் கிடைக்கும். அது வந்து ஒரு மாத சம்பளமாக கொடுப்பாங்க. மாத சம்பளமாக கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்ட் மாதிரி. அது உங்களுக்கு வந்து பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு சில விஷயத்துக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி ஆரம்பிக்கக்கூடிய உங்கள் கேரியரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த கோர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணும்போது மற்ற வழக்கறிஞர்களும் ஒரு சில வேலைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை அங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் செய்யுங்க. நீங்கள் இப்போ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஜூனியராக இருக்கும்போது இன்னொரு வழக்கறிஞரும் நமக்கு வேலை சொல்லுவாங்களா, சொல்கிறது வாய்ப்பு? இது வந்து ஒரு சில வழக்கறிஞர்கள் எப்படின்னா அவங்க ஜூனியர்ஸை வந்து அவங்கக்கிட்ட மட்டும்தான் ஒர்க் பண்ணோம், அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும்னு வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு ஃபீஸ் தருவாங்க, அவங்க ஒரு சம்பளம் தருவாங்க, மாதம் ஒரு சம்பளம் தருவாங்க, ஒரு 10,000 12,000 தருவாங்க. சில வழக்கறிஞர்கள் எப்படின்னா ஸ்டைஃபன் மாதிரி இன்னும் கம்மியாக தருவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் உங்கள் வழக்குகளையும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஏதாவது வழக்கு வந்தால் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர்களும் இருக்காங்க. சில ஆஃபீஸஸில் இருக்கு நீங்கள் ஆஃபீஸோட வழக்கை மட்டும்தான் பார்க்கணும், வேறு ஆஃபீஸோட வழக்கையோ வெளி வழக்குக்கோ உங்களுடைய சொந்த வழக்குகளையோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி க்ரைட்டீரியா இருக்குது. அப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், மினிமம் 2-3 இயர்ஸ் ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு சட்ட வல்லுநராக ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும் கோர்ட்டில். அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு தான் சம்பாதிக்கணும். அப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு கடினமான பாதையாக இருந்தாலும் அது போக போக உங்களுக்கு வந்து கிராஜுவலாக அது ஏறும். நான் சினிமாலாம் பார்த்துருக்குறேன். ஒரு வழக்கறிஞர் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் இருப்பார், அவர் வழக்குகளே வராது, அவரோட ஆஃபீஸே வந்து அந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க டீ கடையாக தான், டீ கடை பெஞ்சாக தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு பார்த்தா அவருக்கு வந்து ஒரு பொதுநல வழக்கு அல்லது ரொம்ப எல்லாரோட பார்வையும் விழுற மாதிரியான ஒரு முக்கியமான வழக்கை எடுத்து அதில் வாதாடி அதில் ஜெயிச்சு அந்த மாதிரிலாம் வருவார். உங்களுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது வந்து என்னென்னா மீடியா வெளிச்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வழக்குகள் ஆதாடுறவங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி கிடைக்க தான் செய்யும். அது என்ன மாதிரி வழக்குகள் மீடியா வெளிச்சம் அதிகமாக இருக்கும்? மீடியா வெளிச்சம்னா இப்போ சாத்தான்குளம் வழக்குகள்ல இருக்குல்ல, அந்த மாதிரி பிரபலமாக ஆகக்கூடிய வழக்குகள், இல்லை ஒரு அதான் மீடியா வெளிச்சம் வரக்கூடிய வழக்குகள்னு புரிஞ்சுக்கோங்களேன். பிரபலமாக ஆகும் ஏதாவது ஒரு வழக்கு இருக்கணும், அந்த மாதிரி வழக்குகளில் ஆதாரக்கூடியவங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும். அந்த மாதிரி வழக்குகளை வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் எடுத்துட மாட்டாங்களா? கண்டிப்பாக எடுப்பாங்க, அதையும் மீறி சில பேர் கிடைக்கும். நீங்கள் கேட்குற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டு கேட்குறீங்க, பில்லு கேட்குறீங்க, பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ பில்லு வந்து போட்டு தான் ப்ராப்ளம் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறீங்கல்ல, அது வந்து என்னென்னா கரெக்டான பில்லாக இருக்கணும். இப்போ ஒரு இது குப்பை கிடங்கு இருக்குது, உதாரணத்துக்கு அந்த குப்பை கிடங்கு அகற்ற சொல்லி ஒரு பில் போடலாம், அது போட்டிங்கன்னா ஜட்ஜ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு வழக்கு போட்டிங்கன்னா அவங்க மேலே ஒரு ஃபைனை போட்டு ஒரு 1 லட்ச ரூபா ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. ஐயோ, இந்த மாதிரி இன்னும் சம்பவம் நடந்திருக்கு. இப்போ தாவேகா வேட்பாளராக ஒருத்தர் திருத்தணியில் போட்டிருக்காரு. சரிங்களா, அவர் ஒரு வழக்கறிஞர் தான், நடுவில் ஒரு பில் போட்டார், நியூஸில் கூட வந்துச்சு, அவருக்கு 1 லட்ச ரூபா ஃபைன் போட்டாங்க. அந்த மாதிரிலாம் பேக் ஃபயர் ஆகிற இதுவும் இருக்கு. கண்டிப்பாக அந்த பில் வந்து நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பில் போட்டிங்கன்னா விளம்பரத்துக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நீதிபதிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. கரெக்டான வழக்குகள் போட்டு அது சக்ஸஸ் ஆனால் உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு விஷயம் கேட்டீங்க, அதாவது சில வழக்கறிஞர்களுக்கு வந்து டீ கடை தான் வந்து ஆஃபீஸ்ன்னு, அது உண்மை. அது டீ கடையில் ஆரம்பித்தவங்க தான் இன்றைக்கி பெரிய அட்வொகேட்டாலாம் இருக்காங்க. அவங்க பார் கவுன்சிலில் முக்கியமான பதவிகளுக்கு வந்திருக்காங்க, நல்ல பெரிய ஆளாக இருக்காங்க. நான் வந்து சில வழக்கறிஞர்களோட அலுவலகத்தெல்லாம் பார்த்துருக்கேன். முழுக்க அந்த ஆஃபீஸ் முழுக்க புக்ஸாக இருக்கும்,
உண்மையிலேயே அவ்வளோ புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? கண்டிப்பாக படிப்பீங்கன்னா தேவைப்படும் போது படிக்க வேண்டியது தான். இப்போ என்னன்னா அந்த புக்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே. இப்போ வந்து 1970களில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணி நாங்கள் இப்போ ஒரு தீர்ப்பு வேணும்னு கேட்போம். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணோம். இன்னைக்கு வந்து இன்டர்நெட் உலகம் வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன் மீடியாவில் நிறையா விஷயங்கள் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. அது ஆக்சஸில் ஃபீஸ் கட்டி ஆக்சஸ்லாம் கட்டணும். மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆக்சஸ் எடுக்கக்கூடிய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதாவது அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மொத்த புக்கையும் நீங்கள் வாங்க தேவையில்லை. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் ஏதோ ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான வழக்கு அவனே கொடுத்துருவான். நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது வந்து MHAன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் அட்வொகேட் அசோசியேஷன், ஹைகோர்ட் அசோசியேஷன். அதில் MHL நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போய்ட்டு ஆக்சஸ் யூஸ் பண்ணலாம். அங்கே லைப்ரரி இருக்குது, சிஸ்டம்ஸ் இருக்குது, அந்த ஆக்சஸ் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ அந்த புக்கை பற்றி கேட்டீங்கல்ல, அந்த புக்கை வந்து ஒரு பேட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஆக்சஸே இருந்தாலும் அந்த புக்கு ஆஃபீஸில் அட்வொகேட் ஆஃபீஸ்னால் அந்த புக்கு இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ நீங்களே அதான் கேட்குறீங்க. ஆமாம், அதனால் அதை வைக்கவும் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதன் பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணுறது தான். ஸ்டேட் வெர்சஸ் ஹரியானா, ஸ்டேட் வெர்சஸ் ஹரியானா, ராஜ்குமார், ரமேஷ்குமார், ஏதோ ஒரு தீர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தீர்ப்புகளை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கேட்கறதுக்காக தான். மற்ற துறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்துலாம் வேலை செய்வாங்க. இப்போ சினிமா துறைனா கூட ஒருத்தர் இடத்துல வேலை செஞ்சுருப்பாரு, அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு இடத்துலேருந்து அந்த உதவியை வாங்குவார். அந்த மாதிரி அட்வொகேட் தொழிலில் வந்து இணைந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா, இல்லை தனியாக தான் வேலை செஞ்சாங்க? நிறைய பேர் வந்து இணைந்து வேலை செய்கிறாங்க. ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அட்வொகேட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஆஃபீஸ் போடுவாங்க, ஒரே ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க வேலையை இவங்க பார்ப்பாங்க, இவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. இருக்க நீங்க இந்த வேலையை பாருங்கன்னு. ஒரு அட்வொகேட் நிலையிலிருந்து ஜட்ஜா உயரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? நீங்க ஜட்ஜ் ஆகணும்னா நீதிபதி எக்ஸாம் தான் எழுதணும். நீதிபதி எக்ஸாம் எழுதி ஜட்ஜா. அதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்குது? வெறும் எல்லா அட்வொகேட்டாலும் எழுத முடியுமா? எல்லா வழக்கறிஞராக பதிவு பண்ண எல்லாரும் எழுதலாம். அதுக்கு ஏஜ் கிரைட்டீரியா மட்டும் இருக்கு. லோயர் கோர்ட்டுக்கு ஒரு மாதிரியும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதிகளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸாம் எழுதி ஒருத்தர் லோயர் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறாரு அப்படின்னா அவர் வந்து ஹை கோர்ட்டுக்கோ இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஜட்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அவருக்கு? அவருக்கு வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் வரும். ப்ரொமோஷன் வரும்போது செஷன்ஸ் கோர்ட் அப்படி மாறுவாங்க. அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்லேருந்து படிப்படியாக வரலாம். ஆனால் அதுக்கும் எல்லாமே கிரைட்டீரியா இருக்கு, ஏஜ் இருக்கு, எத்தனை வழக்குகள் அவங்க முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இது வந்து கொலிஜியம் தான் தீர்மானிக்கும். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க அட்வொகேட் தொழிலில் வந்து வழக்காடு மன்றத்துக்கு வராத, அதாவது கோர்ட்டுக்குள்ளே வராத அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து பலவேறுபட்ட வேலைகள் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா கார்ப்பரேட் லாயர்ஸ். புதுசாக அட்வொகேட் தொழிலுக்குள்ளே வரவங்களுக்கு அந்த துறைக்குள்ளே போகிறதுக்கான வழிகாட்டுகளாக எப்படி போகலான்னு சொல்லுங்களேன். கார்ப்பரேட்ஸுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் டிகிரி முடிக்கும் போதே உங்கள் காலேஜ்லேயே வந்து கேம்பஸ் வருது, அப்படிங்கிற இருக்க வாய்ப்புகளும் கிடைக்குது. அதை முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளில் ஆஸ் யூஷுவல் எல்லா கிராஜுவேட்ஸும் எப்படி சர்ச் பண்ணுறாங்களோ ஜாப், அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்படி சர்ச் பண்ணுவோம். அதுக்கு தனியாலாம் ஜாப் வெப்சைட்ஸ், அதுக்கு தனியாலாம் எதுவும் கிடையாது. ஜாப் வெப்சைட்ஸில் ஜாப்ஸ், லீகல் அட்வைசர், லீகல் கன்சல்டன்ட் அப்படின்னு போஸ்டிங்ஸ்லாம் போடுவாங்க. ஓகே, அதில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் ரெஸ்யூம்ஸ் எடுத்து போய் ஜாப்ஸ். இப்போ சாதாரணமாக ஒரு வேலையை தேடுற மாதிரி அந்த வேலையும் தேடி உள்ளே போகணும். நீங்கள் வந்து பார் கவுன்சிலில் இது இப்போ என்ரோல் பண்ணி டீ கடையில் ஒரு ஆஃபீஸை நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறதுக்கு இது நல்லா இருக்குமே. அதனால தான் நான் அதை கேட்குறேன். இது நல்லா இருக்கும்னா ஒரு வழக்கறிஞர் தொழில்ன்றது ஒரு இண்டிபெண்டான தொழில், யாரையும் சார்ந்து இருக்காம இருக்கிறது. நீங்க கார்ப்பரேட் ஸ்டாஃபா போகும்போது ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான வித்தியாசத்துல இருக்கும். நீங்க இண்டிபெண்டன்ட் அட்வொகேட்டா இருக்கிறது தான் பல பேர் விரும்புவாங்க. கார்ப்பரேட்டே சில பேர் விரும்புவாங்க. அது அவங்களுடைய வே ஆஃப் ஒர்க். இத்தனை வருடகால சுதந்திர இந்தியாவில் இந்த அட்வொகேட் தொழிலில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இது கண்டுது? பேட்டர்னோ ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் மாறிட்டு இருக்கும் எப்பயுமே. எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோர்ட்ஸ் ஆன்லைன் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணணும்னு இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த கோர்ட்டில் ஃபைலிங் பண்ணுறது, அந்த மாதிரி டிஜிட்டலைசேஷன் பண்ணுறது, சில விஷயங்கள் மாறும். ஆனால் பேட்டர்ன் வந்து ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். இன்னமும் இங்கிலீஷில் தான் வாதாடுறாங்களா? நிறைய கோர்ட்டில் வந்து தமிழ் வழக்காடு மொழியாக வேணும் அப்படிங்கிற போராட்டங்கள்லாம் நடக்குது. இங்கிலீஷில் வாதாடுறீங்களா இல்லை தமிழில் தான் வாதாடுறீங்களா? வழக்கறிஞர்கள் வந்து தமிழில் வாதாடணும், தாய்மொழியில் வந்து பேசணும். ஏன்னா குற்றவாளிகளும் தாய்மொழியும் தமிழ்ன்றதால, ஆங்கிலம் தெரியாதுன்றதால அது வந்து தமிழில் இருக்கிறது ஒரு ஃப்ளெக்ஸியாக இருக்கும். எல்லாருக்குமான ஒரு பயன்பாட்டு மொழி தமிழ் இங்கே. அதனால் அப்படி இருக்கணுன்றது தான் எங்களோட விருப்பமும். லோயர் கோர்ட்டில் தமிழில் தான் வாதாடுறாங்க, எல்லாமே தமிழில் தான் நடக்குது. ஆங்கிலத்துலேயும் நீங்கள் பேசலாம், ஆங்கிலத்தில் பேசினா அவங்க ஆங்கிலத்தை பேசுவாங்க நீதிபதிகள். அதே நீங்கள் வந்து செஷன்ஸ் கோர்ட் வந்தீங்கன்னாவும் இங்கிலீஷில் தமிழ் ரெண்டுத்துலேயும் வாதாடுவாங்க. இது எங்கே பிரச்சனையாகுதுன்னா ஹைகோர்ட்டில் மட்டும்தான் பிரச்சனையாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹைகோர்ட்டில் நீதிபதிகள் வந்து வேறு மாநிலத்தில் வந்திருக்கவங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போ நீங்கள் தமிழ் தெரியாத போது
அவங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்காக தான் ஆங்கிலத்தில் வாதாடுறோம். ஓகே, அதுதான் உண்மையிலேயே சிக்கல். ஆனால் அது அங்கே கண்டிப்பாக அப்படிதான். கண்டிப்பாக இப்படி தான் ஒன்றும் இல்லை. ஹைகோர்ட்டில் தமிழ் தெரிஞ்ச நீதிபதிகள் இருக்கும் போது நீங்கள் இங்கிலீஷில் 4 வார்த்தை பேசுனீங்கன்னா 3 வார்த்தை அவங்களே தமிழில் திருப்பி பதில் சொல்லுவாங்க. மாற்றி தான் பேசுவாங்க. ஓகே, எல்லாரும் ஆங்கிலத்திலே பேச மாட்டாங்க. தமிழ் தெரியாத நீதிபதிகள் ஃபுல்லாக ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க. ரொம்ப சிறப்பாக எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கே இந்த ப்ரொஃபஷனல் முதல் தடவையாக நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணுறோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து எங்களோட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி.